நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 12/10/2021 செவ்வாய்க்கிழமை நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தி ஹிந்து தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான செய்திகள் என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குற நியூஸ், நோபல் ஃபார் ரிசர்ச் ஆன் வேஜஸ் ஜாப்ஸ். இந்த ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் ப்ரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் யார் வாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு எக்கனாமிஸ்ட். இவங்க 3 பேர் கீழே பார்க்குறீங்க. இவங்க யூஎஸ் பேஸ்டு எக்கனாமிஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து கைடோ இம்பென்ஸ், ஜோஷ்வா ஆங்கிரிஸ்ட் அண்ட் டேவிட் கார்ட் அப்படின்னு 3 பேர் வாங்குகிறாங்க. இதில் டேவிட் கார்டுங்கிறது 1 பார்ட் அவருக்கு ப்ரைஸில், இன்னொரு பார்ட்டு தான் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது எதற்கான நோபல் ப்ரைஸு? எக்கனாமிக்ஸில் என்ன ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் மினிமம் வேஜ் டஸ் நாட் லீட் டு லெஸ் ஹையரிங். ஒரு சிறிய ஊதிய உயர்வு, அதாவது ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய சிறிய ஊதிய உயர்வுங்கிறது எந்த விதத்திலும் அடுத்தவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேலைவாய்ப்பை குறைப்பதாக அமையாது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் வந்து இன்னொரு நாட்டில் குடியேறி அங்கே வேலை செய்வதால் அந்த நாட்டினுடைய குடிமக்களினுடைய வேலைவாய்ப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதற்கான நோபல் ப்ரைஸ் தான் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. தட் இமிக்ரெண்ட்ஸ் டு நாட் லோவர் பே ஃபார் நேட்டிவ் பார்ன் ஒர்க்கர்ஸ் சேலஞ்சிங் காமன்லி ஹெல்ட் ஐடியாஸ் அப்படின்றது இதிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இதில் இந்த பார்ட்ஸ் வழங்குகிற கெனடியன் பார்னு, கனடா நாட்டில் பிறந்து டாக்டர் கார்டுங்கிறவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, அவர் தான் ஒரு பார்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து அவங்க வாங்குகிறாங்க. பாக்கி இன்னொரு பார்ட்டை வந்து ஜோஷ்வா ஆங்கரிஸ்ட்டும் கைடோ இம்பென்ஸும் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி எப்படி இருக்குன்னா, நேச்சுரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டடீஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் ரியல் வேர்ல்டு டேட்டா. ஆக்சுவலாக இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியதை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நடைமுறை ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி ஒரு ரியல் வேர்ல்டு டேட்டாவை சப்மிட் பண்ணதற்கான ஒரு இதை வந்து அனலைஸ் பண்ணி நோபல் குழு இதை வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நன்றி. இது தமிழ் வெர்ஷன், உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுன்னு பார்க்கும்போது 3 பேர் வாங்கினது. ஆக்சுவலாக இதில் இந்த இதுதான் முக்கியம். குறைந்தபட்ச ஊதியம், குடியேற்றம், கல்வி ஆகியவற்றின் தொழிலாளர் சந்தை விளைவுகள் தொடர்பாக இந்த ஆராய்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இதில் அந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, எந்த விதத்திலும் இந்த மாதிரி ஊதிய உயர்வு ஒரு ஊழியர்களுக்கு வழங்குறதுனால அந்த நாட்டினுடைய ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்பை பறிப்பதாக அமையாது அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்டலாக ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. நன்றி. இதில் ஆக்சுவலாக இந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்றது மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், இந்த 4 துறைகளுக்கு தான் வந்து நோபல் பரிசு வழங்கும் முறை வந்து வேதியியலாளர் ஆல்பர்ட் நோபல் அவர் வந்து அவர் உயிலின்படி அவங்க உயில் எழுதி அவங்களுடைய அந்த ஃபண்டிலேருந்து வழங்கப்படக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 4 துறைகளுக்கு. பொருளாதாரத்திற்கான நோபல் ப்ரைஸ் அப்படின்றத அடிஷ்னலாக அதில் ஆட் பண்ணி யார் வழங்கிட்டு வர்றா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய நினைவாக, அதாவது ஆல்பர்ட் நோபலோட நினைவாக ஸ்வீடன் மத்திய வங்கியால், ஸ்வீடனோட மத்திய வங்கியால் 1968 தொடங்கப்பட்டு இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த நபர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நீங்கள் இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது இருக்கு இல்லையா, அந்த எக்கனாமிக்ஸில் 2 C வர்றதுனால, இப்போ எக்கோனமிக்ஸ் அப்படின்னு வர்றதில்ல, 2 C வருதில்ல, இந்த 2 Cயை நீங்கள் கார்டுன்னு வச்சுக்கலாம். கார்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம்.
அதுதான் இந்த ஒரு ஒன் பார்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து டேவிட் கார்டு அப்படிங்கிறது ஞாபகம் வரும் உங்களுக்கு. இன்னொன்று ஐ இருக்கு இல்லையா, ஐ வந்து உங்களுக்கு இம்பென்ஸ் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தும். ஸோ ஒரு சின்ன க்ளூ மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள், இம்பென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஆங்க்ரஸ்ட், ஜோஷுவா ஆங்க்ரஸ்ட் அப்படின்றதில் நீங்கள் இந்த ஓ வச்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா அதில் அதுதான் இருக்குது ஆக்சுவலாக ஏ. ஸோ ஆங்க்ரஸ்ட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக, ஏன்னா இந்த 3 பேர் தான் கொடுக்க போகிறாங்க கலெக்டிவ்லி. அப்போ வந்து இந்த 2 நேம் வரையிலே உங்களுக்கு ஆப்ஷன் ஈஸி ஆகிடும். நன்றி நண்பர்களே. இந்தியா இன்வைட்டட் டு பிகம் ஃபுல் டைம் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி மெம்பர். முழு நேர உறுப்பினராக இந்தியாவுக்கு சர்வதேச எரிசக்தி முகமை அழைப்பு விடுத்துள்ளது. ஆக்சுவலாக இந்தியா பார்த்திங்கன்னா வேர்ல்டில் ஒரு 3rd லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர், அதாவது ஆற்றல் நுகர்வில் 3வது பெரிய நாடு. இவங்களை வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு முழு நேர, இப்போ வந்து ஒரு பகுதி நேர உறுப்பினர், பகுதி நேரன்றதை விட ஒரு கூட்டணி உறுப்பினராக தான் இருக்காங்க, அசோசியேட் மெம்பராக தான் இருக்காங்க. அவங்கள வந்து ஃபுல் டைம் மெம்பராக அழைப்பதற்கான ஒரு ப்ரப்போசல் வந்து இப்போ வந்திருக்குது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியில். இதை வந்து நம்ம செய்தியை வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க ஆயில் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி, அவங்க தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக 2017 இந்தியா வந்து ஒரு அசோசியேட் மெம்பராக இந்த ஆர்கனைசேஷனில் இருந்துட்டு வர்றாங்க. இந்தியா இஸ் பிகமிங் இன்க்ரீசிங்லி இன்ஃப்ளூயன்ஷியல் இன் குளோபல் எனர்ஜி ட்ரெண்ட்ஸ். உலகத்தினுடைய ஆற்றல் தேவைக்கான ஒரு முக்கியமான நாடாக வந்து இந்தியாவை கருதுகிறாங்க. அதனால் முழு நேர உறுப்பினராக அழைப்பு விடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ அந்த ஐஇஏ அந்த அமைப்பை பற்றி ஒரு டீட்டெயிலு. இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டினோட தலைநகர் பாரிஸில் இருக்குது. இதில் 30 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, யுஎஸ்ஏ, யூகே இந்த மாதிரி உட்பட நாடுகள் வந்து 30 நாடுகள் வந்து இதில் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1974 எப்போ ஏன் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஓஇசிடின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆக்சுவலாக த ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட இது மாதிரி ஒரு இன்னொரு எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஓஇசிடி 1974 ஏன் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, இப்போ எரிசக்தி துறைகளில் ஆயில், அந்த கச்சா எண்ணெயினுடைய தேவை அதிகரித்து வந்ததன் காரணமாக 1973 ஒரு ஆயில் கிரைசிஸ் வந்தது. அதாவது கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த டைமில் அந்த பற்றாக்குறையை சரி செய்வது மற்றும் அந்த நாடுகளுக்கு இடையேயான ஒரு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்றளவும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நன்றி. OneWeb likely to use ISRO's platforms for 2022 launches. ஆக்சுவலாக பாரதி என்டர்பிரைஸ் சேர்மன் சுனில் மிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ரேஸ், ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒரு ஸ்பேஸ் ரேஸ்ன்னு எடுத்துக்கலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரதி வந்து பாரதி பேக்டு OneWeb அப்படின்ற ஒரு டேர்மில் விச் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 322 சேட்டலைட்ஸ் இன் ஆர்பிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இதே வந்து வில் யூஸ் இண்டியன் பில்ட் PSLV, அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளும் அண்ட் த ஹெவியர் GSLV, அதாவது ஜியோசிங்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் MK3 அப்படின்ற ஒரு ஹெவியர் வெஹிக்கிள் லான்ச் வெஹிக்கிள் இது. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் எ பொட்டென்ஷியல் பிளாட்ஃபார்ம்ஸு டு லான்ச் OneWebs அப்படின்ற சேட்டலைட்ஸ் மூலியமாக இன் இந்தியா ஃப்ரம் 2022 2022 செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட்ஸ் மூலியமாக OneWeb அப்படின்ற OneWebனுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே 2022 லான்ச் பண்ண இருக்கிறது. இது ஒரு ப்ரைவேட் செக்டாரோட ஒரு மிகப்பெரிய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் OneWebங்கிற டேர்மு நமக்கு ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, சேட்டலைட் லான்ச்சிங் பற்றி, ப்ரைவேட் செக்டார் சேட்டலைட் லான்ச்சிங் பற்றி சொல்லுது. 2022 இது ஒரு நியூஸ், நமக்கு முக்கியமான நியூஸ் அப்படின்றத பார்க்குறோம்.
நன்றி. மோடி டு அட்டெண்ட் G20 விர்ச்சுவல் மீட்டிங் ஆன் ஆப்கானிஸ்தான். ஆக்சுவலாக T20னுடைய மெய்நிகர்னால் விர்ச்சுவலுக்கு பேர் மெய்நிகர் சந்திப்புன்னு பேர். G20 நாடுகள் தெரியும் உங்களுக்கு. ஸோ G20 நாடுகளினுடைய மெய்நிகர் சந்திப்பு வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் நாட்டை பற்றிய ஒரு சந்திப்பாக நிகழவிருக்கிறது. எப்போன்னா அக்டோபர் 12 இன்னைக்கு. ஆக்சுவலாக இதில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி டு கேர்ஃபுல்லி ஆக்ட் ஆன் தி ரெகக்னிஷன் ஆஃப் தி தாலிபான் ஆஸ் த லெஜிட்டிமேட் ரூலர்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஆக்சுவலாக சர்வதேச நாடுகள் வந்து ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை வந்து உற்று கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய பிரதமர் பேச இருக்கிறாங்க. அதோடையும் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் விச் ஆர் அடிக்வேட்லி எலாபரேட்டட் இன் தி யுஎன்எஸ்சி, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் ஒன்று போட்டிருக்காங்க 2593 அப்படின்றது அந்த தீர்மானத்தினுடைய எண். அதாவது யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சிலோட தீர்மானம் 2593. அது எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பற்றிய ஒரு தீர்மானம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த 2593ங்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் வந்து ஷுட் நாட் பி யூஸ் டு எக்ஸ்போர்ட் டெரர் அகைன்ஸ்ட் அதர் கண்ட்ரிஸ், அதாவது மற்ற நாடுகளுக்கு எதிராக தீவிரவாத கட்டவிழ்ப்பு, அதாவது தீவிரவாத கட்டமைப்பை கட்டவிழ்த்து விடக்கூடாது, அதை வந்து கண்ட்ரோல் செய்யணும். தீவிரவாத கட்டமைப்பை வந்து மற்ற நாடுகளில் பிரயோகிக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தும் வகையில் இந்த ரெசல்யூஷன் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நன்றி. இப்போ G20 பற்றின சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. G20ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் 20 பேர். இது இன்டர் கவர்மெண்டல் ஃபோரம். இதில் 19 நாடுகள் மற்றும் யூரோப்பியன் யூனியனும் அதோட இருக்காங்க G20யில். இது ஆக்சுவலாக எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, குளோபல் எக்கானமி, உலக பொருளாதாரம், அதில் முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது சர்வதேச நிலைத்த ஒரு நிதி கொள்கை, அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன், அதாவது பருவநிலை மாறுபாடு, அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைத்த நீடித்த வளர்ச்சி பற்றிய, அந்த நாடுகளினுடைய நிலைத்த நீடித்த வளர்ச்சி பற்றிய ஒரு ஒத்துழைப்பு ஆர்கனைசேஷனாக இதை பார்க்கலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா G20 சம்மிட் வந்து ஆக்சுவலாக 16வது G20 சம்மிட் வந்து 30-31 அக்டோபரில் 2021 இட்டாலியில் நடைபெற இருக்கிறது, ரோம் நகரில். 17 வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட், இது வந்து டேட் அப்புறம் தான் சொல்லுவாங்க, அது TBD. 2022 இந்தோனேஷியாவில் பாலியில் நடைபெற இருக்கிறது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 2023 G20 சம்மிட் இந்தியாவில் நடைபெற இருக்கிறது டெல்லியில். 2024 கொடுத்துருக்கோம், பிரேசிலில் நடைபெற இருக்கிறது. இந்த இது வந்து இடம் வந்து அப்புறம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மிட்ஸ் கேட்கலாம், அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். நன்றி. UK ஆஸ்க் இந்தியா டு அப்டேட் கிளைமேட் கோல்ஸ். ஆக்சுவலாக இதில் ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஆக்சுவலாக 2030க்குள்ளே கார்பன் எமிஷனை குறைச்சிடணும். நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்ஸ் அதான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. கார்பன் எமிஷன் வந்து 2030க்குள்ளே நெட் ஜீரோ ஆகணும். இன்னொன்று ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அதிகப்படுத்தி இந்தியா வந்து ப்ராமிசிங் இன்ஸ்டாலிங் 450 கிகாவாட்ஸ், 450 கிகாவாட்ஸ் அமைப்புக்கு அதிலேருந்து பவர், அதாவது இது வந்து செகண்ட் NDC, ஆக்சுவலாக செகண்டு, ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏற்கனவே இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இந்தியா வந்து ஃபைல்டு த ஃபஸ்ட் NDC மீன்ஸ் என்ன அப்படின்னா, நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் பேர். NDCனா நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் பேர். அதாவது பருவநிலை மாறுபாட்டிற்கு காரணமான கார்பன் எமிஷனை வந்து குறைக்கணும்னு சொல்லி ஆக்சுவலாக COP26 மாநாடு 2016 உறுதியேற்கப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் NDC 2016 கமிட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ளே 33% வந்து இந்த எமிஷன்ஸை கட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக 33%ங்கிறது எதை பேஸ் பண்ணி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2005 எவ்வளோ கார்பன் எமிஷன் இருக்கோ அது 100%ன்னு வைங்களேன், அதிலேருந்து 33% குறைச்சி மீதம் இருக்கிற 67% எமிஷன் இருக்கும். அப்புறம் நெட் ஜீரோவாக கொண்டு வந்துடுறது. ஸோ அதுதான் இந்த இடத்துல 2005 லெவலில் பேஸ் பண்ணி 33% அதை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தது.
ஸோ இந்த இப்போ செகண்ட் என்டிசியோட டார்கெட் என்ன அப்படின்னா, ரினியூவபிள் எனர்ஜியையும் அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்தி 450 கிகாவாட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறது, கார்பன் எமிஷனை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி உறுதியேற்றிருக்காங்க. ஸோ அதை அப்டேட் பண்ண சொல்லி யூகே நமக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க. யூகே பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் அதை வந்து நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. நன்றி. கரோனா சான்றிதழ் படிப்புகள். இப்போ நமக்கு தெரியும் கோவிட்-19 கரோனா வைரஸ் பற்றிய ஒரு பெரிய ஒரு 2.5 வருடங்களாக பார்த்திங்கன்னா பெரிய தாக்கம் உலக லெவலில். ஸோ அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அது சார்ந்த படிப்பை வந்து சான்றிதழ் படிப்பாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்க பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்கலாம். அதற்காக தான் இதை போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோவிட்-19 பீரியடில் எந்த பல்கலைக்கழகம் முதல்ல சான்றிதழ் படிப்புகளை, கொரோனா தொடர்பான சான்றிதழ் படிப்புகளை அறிமுகம் செஞ்சுருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். ஸோ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இவங்க இணைந்து தான் இந்த சான்றிதழ் படிப்புக்கான படிப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரோனா பற்றிய அடிப்படை விஷயங்கள், கொரோனா தடுப்பூசி விவரங்கள், பெருந்தொற்று காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறைகள், தற்காப்பு வழிகள், இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 மாத குறுகிய கால படிப்பும் இருக்குது, 3 மாத சான்றிதழ் படிப்பும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பட்டப்படிப்பை முடிச்சிருந்தால் போதும், அதுதான் எலிஜிபிள். ஒரு பட்டப்படிப்பை நிறைவு செய்து இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எந்த பல்கலைக்கழகம் அந்த சார்ந்த கொஷின் வரலாங்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம். நன்றி நண்பர்களே. இன்றைக்கி பார்த்த செய்தியோட சாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாம். பை விச் ஆர்கனைசேஷன் இஸ் த நோபல் ப்ரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் அவார்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீடனோட அந்த மத்திய வங்கி தான் இதை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி ஹேவ் வென் த நோபல் ப்ரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேஸ்டு எக்கனாமிஸ்ட்டு தான் இதை வாங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேவிட் கார்ட் அவர் தான் முக்கிய நபர், ஒன் பார்ட். அதே மாதிரி இம்பென்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அதே மாதிரி ஆங்கரஸ்ட், இவங்க மூவரும் இணைந்து வாங்கியிருக்காங்க. நன்றி. விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ரீசன்ட்லி இன்வைட்டட் இந்தியா ஆஸ் ஃபுல் டைம் மெம்பர் அப்படின்னா IEA, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச ஆற்றல் அமைப்பு. அவங்க தான் இதை வந்து முழு நேர உறுப்பினராக இந்தியாவை அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி பிளேசஸ் இன் இந்தியா இன் தி லிஸ்ட் ஆஃப் எனர்ஜி கன்சியூமிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆற்றல் நுகர்வு பட்டியலில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம்? 3rd லார்ஜஸ்ட் கன்சியூமர், எனர்ஜி கன்சியூமர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான். 3rd லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர் இந்தியா அப்படின்னு நம்ம இப்போ தான் அந்த நியூஸில் பார்த்தோம். நன்றி. வாட் இஸ் ஒன் வெப் அசோசியேட்டட் வித் அப்படின்னா, நம்ம பாரதி பேக்கடு பார்த்திங்கன்னா ஒன் வெப்புங்கிறது ISROஸோட பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அசோசியேட் பண்ணி இவங்க சேட்டலைட்டை 2022 முதல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூட்டிலைஸ் பண்ணி சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு களமாக இதை பார்க்குறாங்க. அதுதான் ஒன் வெப் அப்படிங்கிற டேர்ம். G20 விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானை பற்றின ஒரு ஆப்கானிஸ்தானில் பற்றின அந்த ஆட்சியை தாலிபான்கள் கைப்பற்றிய தொடர்பான ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் தான் இது. விச் இயர் வில் த G20 சம்மிட் பி ஹெல்ட் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023 டெல்லியில் இந்தியாவில் நடைபெற இருக்குது G20 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நன்றி நண்பர்களே. இன்றைக்கி பார்த்த செய்திகள், அது தொடர்பான கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.